டாக்டர் வந்து பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க சார். 2018ஆம் ஆண்டில் தேசிய வேளாண் நிதியத்தின் கீழ் இந்த சம்பா மக்சூரி அப்படிங்கிற இந்த MTU 1010 ஆமா இந்த ரெண்டு முக்கிய அரிசிகளை மேம்படுத்த நீங்க இயக்குனராக இருக்கக்கூடிய இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இல்ல, அதுக்கு கீழே தான் இருக்குது இந்த ரைஸ் இன்ஸ்டிடியூட்டும். இவர்கள் வந்து முயற்சி எடுத்திருக்கிறார்கள் சார். சார் சொன்னாரு இந்த இது போல மாடிஃபை செய்யப்பட்ட பயிர்கள் பழங்கள் இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள்ல கூட நடக்குது, உற்பத்தி பண்றாங்க. ஆனா அது மனிதர்களுக்கு கிடையாது, அது விலங்குகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க நாம மனிதர்களுக்கு தான் கொடுக்க போறோமா சார் இதை, இல்ல இது ஏதாவது விலங்குகளுக்கு இல்ல இந்த எத்தனால் தயாரிப்புக்கு மெத்தனால் தயாரிப்புக்காக வச்சுக்க போறோமா? இல்ல சார், ஆக்சுவலா தி ஜினோம் எடிட்டட் அப்படிங்கிறது 3 பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம். ஒண்ணு வந்து ஹையர் ப்ரொடக்ஷன், சரி, இன்னொன்னு கிளைமேட். சார் இது பொதுவாக இதை வந்து இந்த ஜனங்களுக்கு இது நல்லது அப்படின்னு முடிவெடுத்தது யாரு சார்? சொல்றேன் சார். அப்புறம் கிளைமேட் அடாப்டபிலிட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட்டோடைய மாற்றங்கள், வெயில் காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல வெயில் அடிக்குது, பனி காலத்துல வந்து கெண்டல் வீசுது, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்திருக்கிறது. 2 மூணாவது வாட்டர் கன்சர்வேஷன். இன்னைக்கு தெரியும் வாட்டர் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த 3க்கும் நம்ம இந்திய நாடானது ஒரு முயற்சி எடுத்து இந்த அரிசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1. ரெண்டாவது டாக்டர் சொன்னாரு இது மாதிரி ஜெனட்டிக்லி மாடிஃபைட் வந்து ஃபாரின்ல வெளிநாடுகள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல 90% கல்டிவேட்டட், அதாவது நீங்க சாப்பிடுற அந்த வீட் இருந்து சோயாபீன் இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல 90% அவங்க ஜெனட்டிக்லி மாடிஃபைட சாப்பிடுறாங்க, சாப்பிடாமலாம் கிடையாது. அங்க பொறுத்த வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம நாட்டுல இங்க விவசாயிகள் தொடர்ச்சியா இது குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால நாம் அதை வந்து தடை செஞ்சிட்டோம். காங்கிரஸ் முயற்சி பண்ணது விவசாயிகள் போராட்டம் தடை செய்தது. இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ அதாவது ஒட்டு போடுற முறை இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கத்திரிக்காயில கண்டங்கத்திரியே ஒட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த கண்டங்கத்திரியில கசப்பு போச்சுன்னா அது புழு தாக்காது அப்படிங்கிறதுக்காக கண்டங்கத்தி ஒட்டு போடுற முறை. இன்னும் பல இயற்கை முறை ரீதியிலான பல விஷயங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதுவும் ஒரு மாடிஃபைடு தான், அதை வந்து இயற்கையா செய்யறோம். இன்னொன்னு இப்ப அவங்க தொடர்ச்சி என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் மாடிஃபை பண்ற விஷயங்கள் என்ன நன்மை, நீ கேள்வி கேட்டீங்க. நிச்சயமா வளர்ந்து வர இந்த நிலைமையில் இன்னைக்கு நம்ம 140 crore சைனா மிஞ்சிட்டு இன்னைக்கு நம்முடைய பாப்புலேஷன். எதிர்காலத்துல ஒரு நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆக ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி தயாரா இருக்கிறதா வல்லரசுக்கு அடையாளம். சார் இங்க பாருங்களேன், நீங்க போய் எனக்கு அது எந்த நாடுன்னு தெரியல, ஜெர்மனோ ஆஸ்திரேலியாவோன்னு நினைக்கிறேன், நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி போய் உலகத்துக்கே உணவு விநியோகம் செய்ய நாங்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்த அடுத்த மாசம் சார் அரிசி ஏற்றுமதிக்கு தடை, வெங்காய விதைக்கு தடை, சர்க்கரைக்கு தடை, கோதுமைக்கு தடை. இதுதான் நம்மளோட நிலைமை சார். நீங்க இந்தியாவை வந்து இந்தியாவை உலகத்தினுடைய உணவு தொட்டியாக மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு நீங்க போய் பல நாடுகள்ல பேசிட்டு வந்துடுறீங்க. ஆனா ஏற்றுமதிக்கு மொத்தத்துக்கும் இங்க தடை போட்டுருது DGFT. சார் காரணம் தான் சொல்றேன் சார். இங்க வந்து ஒரு தெரியும் பல சமயங்கள்ல இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வெங்காயம் உற்பத்தி அதிகமாகும், கிலோ 2 ரூபாய்க்கு போகும். தக்காளி உற்பத்தி அதிகமாகும், கொண்டு போய் ரோட்ல கொட்டுவாங்க. இதெல்லாம் நடைமுறையில நீங்க பாக்குற விஷயம் தான். ஆனா அதே சமயம் உருளைக்கிழங்கு கிடைக்காது, வட மாநிலங்கள்ல இருந்து இங்க கொண்டு வருவாங்க. இது வந்து என்னன்னா ஒரு பிரிப்பரேஷன் இல்ல, அதை வந்து தமிழ்நாடு அரசு சரியா பண்ணணும், அதை பண்றது இல்ல. இல்ல சார், இல்ல சார், இது எல்லாம் சார் இந்த அரிசி சார் இந்த அரிசி சந்தைக்கு வரப்போகிறதா இல்ல நியாய விலை கடைக்கு வரப்போகிறதா? ஏன்னா இது மார்க்கெட்ல வந்து விற்கக்கூடிய அரிசி சாப்பிடுறவங்க வேற ஆட்கள் சார், ரேஷன் கடையில அரிசி சாப்பிடுறவங்க வேற ஆட்கள். இது வந்து எங்க வரப்போகுது? ஹைபிரிட் வெரைட்டில இருந்து என்ன சொன்னார், பப்பாளி வந்திருக்கு, இன்னைக்கு ஹைபிரிட் வெரைட்டில இருந்து இன்னைக்கு இயற்கை ஊக்குவிக்கின்ற அரசு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு 1.5 லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு கொடுத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறோம். அதே மாதிரி நெல் விதைகள், இப்ப அமைச்சர் சௌகான் வந்தாங்க சென்னைக்கு, 33 வகையான வெரைட்டி நெல் ரகங்களை அவர் கையில கொடுத்தோம். அப்படியே மாறாம இது மாறாம கையில கொடுத்தோம். எங்களுடைய நோக்கம் வந்து எதையும் மாற்றுவது அல்ல, நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக, நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஹையர் கெபாசிட்டி பண்ணுவதற்காக நாம் அதை தயார் பண்ணி வைக்கிறோம்.
அதனுடைய பலன்கள் அடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும், நம்முடைய அக்ரிகல்ச்சர்ல அது போடப்படும், போட்டு அதை எடுப்பாங்க, அதனுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் ஆய்வு செய்வாங்க. இது தொடர்ச்சியான ஆய்வை ஒழிய உடனடியாக இது நாட்டு ரகங்களை குறைச்சு மதிப்பிடவோ அல்லது அதை அழிப்பதற்கான முயற்சியோ அல்ல. இது நம்முடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு, நம்முடைய எதிர்காலத்தினுடைய தேவையை நிறைவு செய்வதற்கான ஒரு முயற்சி. அப்படிதான் நீங்க பாக்கணும். சிபிஐ சேர்ந்த விவசாய சங்க தலைவர் அண்ணன் மாசிலாமணி அவர்கள் பேசினாங்க. ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில மிக முக்கிய பங்களித்தது சிபிஐ கட்சி. அவர்கள் இதுவரை செய்யாத மாற்றத்தை, அவர்கள் தீர்க்காத உணவு பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி தீர்த்து இருக்கிறது. தமிழ்நாட்டுல நீங்களும் இன்னைக்கு ஆட்சியில பங்கெடுக்கிறீங்க. இன்றைய நிலை விவசாய நிலை எவ்வளவு அவலமாக இருக்கிறது, உற்பத்தி எவ்வளவு மோசமாக இருக்குது, காய்கறி உற்பத்தி எவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயமா ஒரு அரசு மனதை வைத்தால் தான் மாற்ற முடியும். இன்னைக்கு நீங்க சில பேருக்கு நடக்கல்ல சாப்பிட முடியாது, சில பேருக்கு பாவக்காய் அப்படி சாப்பிட முடியாது, சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட முடியாது. எந்த வகை உணவாக இருந்தாலும் உடம்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடம்பை நல்லா வலுவாக வைத்திருக்க வேண்டும். அதனால இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இது ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கறதெல்லாம் சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணித்தான் நாங்க அந்த விதையை வெளியே கொண்டு வந்திருக்கோம். அது நெல்லை அதையெல்லாம் மிகப்பெரிய ஐசிஏஆர் 1000 ஏக்கர் இருக்கிற அந்த ஐசிஏஆர் பூசால் இருக்கிற அந்த ஆராய்ச்சி நிலையம் மிக தெளிவா ஆய்வு செய்து கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமாக எந்த விலையும் இருக்காது. இது உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காக நம்முடைய வல்லரசு என்கின்ற நிலத்தன்மையை உறுதிப்படுத்தி தன்னாட்சி நம்மால் செய்ய முடியும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும். வழக்கம் போல அரசியல் கட்சிகள், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் எல்லாம், திராவிட கட்சிகள், வலதுசாரி இடதுசாரி எல்லாருமே தொடர்ச்சியாக எதிர்க்கிறார்கள். அவர்கள் வரவேற்க வேண்டும். பாரத பிரதமர் எதையும் நாட்டு நன்மைக்காக மக்களுக்காகத்தான் செய்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.